Hi, hello guys. So, இன்னைக்கு நம்ம சாப்டர் 5 arithmetic progression. சில பேருக்கு ஈஸி, சில பேருக்கு டிஃபிகல்ட். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஈஸியாக படிக்கக்கூடிய சாப்டர் தான். ஸோ arithmetic progression பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேர்ம்ஸ் என்னன்னு தெரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கும்னா a plus d, a plus 2d இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா a minus d, a minus 2d இருக்கு சரிங்களா. இதில் வந்து டேர்ம்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு an டேர்ம் என்ன எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்க an equal to a plus n minus 1 into d சரிங்களா. இது ஒரு ஃபார்முலா. இப்போ குரூப் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா ஆட் பண்ணோம் அப்படின்னா sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸ்ல ஃபுல்லா தெரியும். இது போக இன்னொரு ஃபார்முலா என்னன்னா sn is equal to n by 2 into a plus l இப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் தெரியும், எனக்கு சம் கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு ஃபார்முலாஸ் படிச்சாலே மேக்ஸிமம் இதை வந்து கவர் பண்ணிடலாம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி ஏபிங்கிறது. ஸோ இந்த சாப்டருக்குள்ள என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, போர்டு எக்ஸாம்க்கு எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதே மாதிரி 10 கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின்ஸ் கேரிஸ் 1 மார்க் சரிங்களா. நீங்களும் அப்படியே மார்க்ஸ் போட்டு வாங்க. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்காக எடுத்திருக்கேன், கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ ரைட் nth டேர்ம் ஆஃப் ஏபி, nth டேர்ம் கேட்காங்க. நான் என்ன சொன்னேன், டேர்ம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, an ஃபார்முலா இல்லையா. nth டேர்ம் ஆஃப் ஏபி ஆஃப் த சீரிஸ், அவன் என்ன சீரிஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போமோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1 by m, 1 plus m, 1 plus 2m by m இப்படி போயிட்டே இருக்கு சரிங்களா. ஸோ இதான் டேர்ம். இதுக்கான nth டேர்ம் கேட்கலாம். n டேர்ம்னா an கேட்கலாம் சரியா. அது ஃபர்ஸ்ட் எப்பயுமே இந்த மாதிரி சம்ஸ்ல a என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 by m எடுத்துக்கலாம், அண்ட் d என்னது செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ 1 plus m by m minus 1 by m போடுங்க. போட என்ன ஆகும், m சேம், அப்போ m போட்டுக்கலாம். 1 plus m minus 1 கேன்சல் ஆகி m வந்துடும். இப்போ m கேன்சல் பண்ணினா d equal to 1 ஆயிரும். a வேல்யூ கிடைச்சு d கிடைச்சிருச்சு. இப்போ a அப்ளை பண்ணலாமா, an equal to a plus n minus 1 into d தான் ஃபார்முலா நம்மளுக்கு. ஸோ அப்போ an equal to a ஓட வேல்யூ என்னது நமக்கு 1 by m plus n minus 1 into d ஓட வேல்யூ 1 சரிங்களா. அப்போ 1 by m plus n minus 1 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 1 plus mn minus m by m. ஸோ இதுதான் நம்மளுக்கு an ஓட வேல்யூ. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இதான் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான easiest method சரிங்களா. So next போலாமா, second question. A child puts one 5 rupee coin on her savings. ஒரு 5 rupee coin first போடுறாங்க இந்த piggy bank on the first day. She increases her savings by one 5 rupee coin daily வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 rupee coin, next day இன்னொரு 5 rupee coin, next day இன்னொரு 5 rupee coin, அந்த மாதிரி ஃபுல்லா போட்டு வராங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு 190 coins இருக்கு டோட்டலா 5 rupees coins. Okay, find the number of days she can continue to put the 5 rupee coin into it and find the total money she saved. மொத்தமா எவ்வளவு சேவ் பண்ணிருக்காங்க அண்ட் எவ்வளவு காயின்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ இதான் கொஸ்டின்ல கேட்கறாங்க சரிங்களா. ஸோ என்னங்க பார்க்கலாமா வாங்க. ஸோ செகண்ட் ஒன்க்கு ஃபர்ஸ்ட் சீரிஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா 5 rupee coin ஒன்னு போடுறாங்க. செகண்ட் டே இன்னொரு 5 rupee coin, அப்போ டோட்டல் எவ்வளவு ருபீஸ் ஆகும், 10 rupees. தேர்ட் டே இன்னொன்னு, இப்போ 15 rupees. இந்த மாதிரி டெய்லி காயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு போறாங்க சரிங்களா. மொத்தமா டோட்டல் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 190 காயின்ஸ் இருக்கு ஓகேவா. இப்போ 190 காயின்ஸ் என்ன அர்த்தம், 190 into 5 போட்டீங்கன்னா 0 5 4 5 5 950. ஸோ மொத்தம் 950 rupees இருக்கு ஓகேவா. அப்போ சம் ஆஃப் ஆல் தி டேர்ம்ஸ் ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் a equal to 5 எடுத்துக்கலாம், d is equal to செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 10 minus 5 எடுத்துக்கலாம். லாஸ்ட் இருக்க 950 பார்த்தா sn, இது வந்து 950 எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு n கண்டுபிடிக்கலாம் ஓகே, எவ்வளவு நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ கண்டுபிடிக்கலாமா, என்ன பண்ணலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், sn ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். n by 2 into 2a plus n minus 1 into d சரிங்களா. இதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ sn வேல்யூ என்னது 950 is equal to n by 2 into 2a 2 into 5 வந்து 10 ஆயிரும் plus n minus 1 into d ஓட வேல்யூ 5 ஆயிரும் சரிங்களா. இந்த 2 இன்சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 952 வந்து என்ன ஆயிரும் 0 5 10 1 9 18 19 1900 equal to n into 10 plus 5n minus 5. அப்போ 1900 equal to n into 10 minus 5 5 plus 5n ஆயிரும் சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 1900 equal to 5n plus 5n square ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், இல்லைன்னா காமன் டிவைட் பண்ணிக்கோங்க, டிவைட் பை 5 பண்ணிக்கோங்க. ஸோ டிவைட் பை 5 பண்ணா என்ன நமக்கு 5 3s are 15, again 4 வந்துரும். ஸோ 8 5s are 40 380 equal to வெறும் n வந்துடும் இல்லைங்களா. 5 நம்ம டிவைட் பண்றோம் இல்லையா. ஸோ அப்போ n plus n square. ஸோ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போய்க்கலாம். நம்ம கொண்டு போனா என்ன ஆகும், n square plus n minus 380 equal to 0. நம்மளுக்கான ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. எப்படி சால்வ் பண்ணணுமோ,
So as usual factorize பண்ணலாமா? So factorize. So first term and last term. So அப்போ minus 380 மேல நெக்ஸ்ட் கீழே என்ன டேர்ம் வருது நம்மளுக்கு +1 வருது ஓகேங்களா. ஸோ +1 கீழே போட்டுக்கலாம். அப்போ ரெண்டு ஆனாதான் ரெண்டு டேர்ம் வரும் ஓகேவா. ஸோ அப்போ என்ன டேர்ம்ஸ் எடுக்கலாம் நம்ம? ஸோ 20 and 19 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ 20 into 19 போட்டீங்கன்னா 0 9 2 18 1 2 1 2 3 3 8 வந்துச்சு ஓகேவா. ஸோ 20 and 19. ஸோ அப்போ 20 minus 19 வந்து +1 ஆயிரும். + into minus 20 into 9 180 ஓகேவா. ஸோ ஸ்பிட் பண்ணலாமா? ஸோ n square plus 20n minus 19n minus 380 equal to 0 சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ n காமன் எடுத்தாங்க என்ன ஆகும்? n plus 20 ஆயிரும். இங்க minus 19 காமன் எடுத்தா n plus 20 ஆயிரும் equal to 0. So n plus 20 into n minus 19 equal to 0. So number of terms equal to minus 20 or n equal to plus 19. கண்டிப்பா மைனஸ் இருக்க முடியாது. So n equal to 19 தான் நமக்கான ஆன்சர். So total number of coins வந்து 19 coins இருக்குங்கறாங்க சரிங்களா. இவ்வளவு ஈஸி. So வேற என்ன क्वेश्चन கேக்குறான்? So டோட்டலா find total money she saved. So மொத்தம் 90 rupees and எவ்வளவு காயின்ஸ் தான்? n equal 19 coins அவ்வளவுதான் சரிங்களா. ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் போலாமா? third question சரிங்களா. A sum of rupees 4250 is to be used to give 10 cash prizes to standard of a school for their overall academic performance. Total performance க்கு மொத்தமா 4250 rupees கொடுக்குறாங்க ஓகே. If each prize is 50 less than its preceding. இப்போ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தா அதை விட செகண்ட் பிரைஸ் வந்து 50 rupees கம்மியா இருக்குறாங்க சரிங்களா. சோ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஈச் ஆஃப் தி பிரைசஸ். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது இல்லையா. சோ லெட் இட் பி a ஓகே. a ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப செகண்ட் பிரைஸ் என்ன ஆகும்? அது 50 rupees கம்மி. அப்ப a minus 50. தேர்ட் பிரைஸ் a minus 100. சோ இந்த மாதிரி ஃபுல்லா போயிட்டு இருக்கும். டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 4250. அப்ப அது என்னது? SN. டோட்டலா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க? 10 ஸ்டூடண்ட்ஸ். அப்ப S10 வச்சுக்கலாம் சரிங்களா. n கொடுத்துட்டோம். சோ போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி சொல்லலாம் ஓகேங்களா. சோ அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு a ஃபர்ஸ்ட் பிரைஸ் a minus 50 a minus 100 இது அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா. சோ டோட்டலா 10 பிரைசஸ் இருக்கு. அப்ப S10 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு क्वेश्चनல கொடுத்தா 4250 rupees கொடுத்துட்டாங்க சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a equal to என்ன வரும்? a தான் வரும். d னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். a minus 50 minus a போட்டீங்கன்னா a கேன்சல் ஆயிரும். அப்ப minus 50 ஆயிரும் d சரிங்களா. அப்ப a and d கிடைச்சிச்சு நமக்கு ஓகேவா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? n கண்டுபிடிக்கலாம். நமக்கு இருக்கிற ஃபார்முலா Sn. சோ Sn equal to n/2 into 2a plus n minus 1 into d சரிங்களா. சோ இதான் நமக்கான ஃபார்முலா. சோ போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் வேல்யூ. சோ எப்படி கண்டுபிடிக்கணும்? a தான் கண்டுபிடிக்க போறோம் ஓகே. S10. அப்ப S10 ஓட வேல்யூ என்னது? 4250. n வந்து 10 prices 10/2 into 2a plus n என்னது again 10 minus 1 வந்து 9 ஆயிரும். d வந்து minus 50 ஆயிடுச்சு ஓகேங்களா. சோ புரிஞ்சா இது வரைக்கும்? சோ 10 ம் 2 கேன்சல் பண்ணி 5 பண்ணிக்கலாம். இந்த 5 இன்சைட் கொண்டு வந்துட்டோம் என்ன வரும்? 4250 divided by 5 equal to 2a minus into plus minus 9 5s are 45. இப்போ 450 ஆயிரும் சரிங்களா. சோ அப்ப 450 5 டேபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். 8 5s are 40 2 பேலன்ஸ் 5 5s are 25 850. அப்போ 850 இந்த minus 15 ஆனா plus 450 ஆயிரும் equal to 2a. சோ அப்போ 0 5 plus 5 10 0 1 8 12 13 1300 equal to 2a. So a equal to 1300 half. அப்போ 650 வந்து இல்லைங்களா. சோ 650. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. அப்போ 650 தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா செகண்ட் ப்ரைஸ் 600 இருக்கும். தேர்ட் ப்ரைஸ் வந்து 550 ஃபோர்த் ப்ரைஸ் 500 இந்த மாதிரி அந்த சீரிஸ் போயிட்டு அந்த சீரிஸ் எழுதின கன்க்ளூஷன் ஓகேவா. இவ்வளோ தான் தேர்ட் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் போலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. If the 17th term of an AP exceeds its 10th term by 7. 17th term வந்து exceeds the 10th term. அப்ப 17th term தான் பெருசு இல்லையா. அப்ப இது எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி exceeds ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்னா A17 17th term மென்ஷன் பண்ணுவீங்க. exceeds the 10th term A17 minus A10 போடுவோம். சரி ரொம்ப ஈஸியா இருக்கும். equal to 7. சோ அப்ப given என்ன நம்மளுக்கு A17 minus A10 equal to. So அப்ப 17th term exceeds the 10th term by 7 equal to 7. So நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. சோ d equal to question mark. எக்ஸ்பாண்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி கொடுத்தாலே क्वेश्चन இந்த மாதிரி கொடுத்தா 7 terms 7 8 terms 20 இந்த மாதிரி கொடுத்தாலே எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க ஓகே ஃபார்முலால. சோ பார்க்கலாமா? A17 எப்படி எழுதலாம்? A17 equal to a plus n minus 1. 17 minus 1 என்னது 16d சரிங்களா. அதே மாதிரி A10 போடலாமா? A10 என்ன வரும்? a plus 10 minus 1 9d. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? சோ அப்ப என்ன ஆகும் நமக்கு? a plus 16d minus a plus 9d equal to 7. So அப்போ a plus 16d minus a minus 9d equal to 7. So on plus a minus a cancel பண்ணலாம். 16 minus 9 என்ன வரும்? So 7d வரும் இல்லையா. 7d equal to 7. So d equal to 1. So இதான் காமன் டிஃபரன்ஸ் நமக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இந்த மாதிரி சம்ஸை கண்டிப்பா போட்டுருங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? இன்னும் கொஞ்சம் ஈஸி ஓகேங்களா. Which term of AP அவங்க சீரிஸ் கொடுத்தாங்க 3 15 27 39 will be 120 more than 21st term. ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. क्वेश्चन பாருங்க. which term of AP சீரிஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? சோ என்ன எழுதலாம்? 3 15 27 39
39. Okay, இதான் சீரிஸ். ஓகேவா, will be 120 more than its 21st term. 21st term விட 120 ஜாஸ்தியா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ 21st term கண்டுபிடிச்சுக்கலாமா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் a equal to 3, d is equal to 15 minus 3 is equal to 12. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன டேர்ம் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல? 21st term. அப்போ a 21 is equal to a plus 3 plus n என்னது 21. 21 minus 1 என்னது 20 into d. d என்னது 12. ஓகேவா, ஸோ அப்போ 3 plus 20 into 12 என்னது 2 12 சார் 24 for 240. ஸோ அப்போ equal to 243. இதான் வந்து a 21st term. சரிங்களா? ஸோ இப்போ இதான் நம்மளுக்கான கொஸ்டின்ல 21st term கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா which term என்னது நம்ம n கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ n கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா 120 plus 21st term கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ போடலாமா? எப்படி போடலாம்? ஸோ an is equal to, சரிங்களா, என்ன பண்ணலாம்? இந்த a-னோட வேல்யூ வந்துட்டு a21 plus 120th term கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? இது a-னோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? a21 வந்து 243 plus 120. அப்போ an is equal to 3 வந்துருவீங்க, 4 plus 2 6, 363 வந்துடும் நம்மளுக்கு. சரிங்களா? a-னோட வேல்யூ 363 வரும். ஸோ போடலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால a plus n minus 1 இல்லையா? ஸோ அப்போ 3 plus n minus 1 into d என்னது நம்மளுக்கு 12 equal to 363. சரிங்களா? ஸோ கண்டுபிடிக்கலாமா எப்படி வேல்யூஸ்? 3 இன்சைட் கொண்டு போயிட்டா 363 minus 3 வந்து 360 ஆயிரும். ஸோ அப்போ n minus 1 equal to 360. இந்த டிவைட் பை 12 இங்கே கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ 12 வந்து 3 டேபிள்ஸ் ஆகுமா? ஸோ 12 into 3 ஆயிரும். அப்போ 30. அப்போ மைனஸ் 1 இன்சைட் போயிட்டா +1 ஆயிரும். அப்போ n equal to 31. சரிங்களா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. 31st டேர்ம் தான் வந்து 120 more than 21 வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா, உங்களுக்கு வந்து ஈஸியான சம், கொஞ்சம் டிஃபிகல்ட் சம், அந்த மாதிரி பிக் பண்ணியிருக்கேன். ஸோ 6 ஒன் பார்க்கலாம். The 9th term of AP 0. The 9th term of AP 0 என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாதிரி சொன்னாங்கன்னா a9 equal to 0 and expand பண்ணணும் இல்லையா? Next then show that its 29th term is double its 19th term. So அப்போ a29 is equal to 2 into a19. எப்படி ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? டபுள்ஸ் த a19 term. சரிங்களா? போடலாம். ஃபர்ஸ்ட் a9 equal to 0 இருக்கு இல்லையா? அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a plus 10 minus 1, 9 minus 1 வந்து 8d equal to 0. அப்போ a equal to என்ன வரும்? minus 8d வந்து. சரிங்களா? எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டும் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, a29 என்னது நம்மளுக்கு? ஸோ a29 is equal to a plus 28d வந்துடும். a19 பார்த்தீங்கன்னா a plus 18d வந்து. சரிங்களா? ஸோ இதை ரெண்டு நம்மளுக்கு. ஓகே, இப்போ நமக்கு இதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 29 டேர்ம் எடுத்துக்கோங்க. ஓகே, a29 is equal to a-க்கு பதிலாக minus 8d சப்ஸ்டியூட் பண்ணலாமா? minus 8d plus 28d. ஓகே, 28 minus 8 என்ன ஆயிரும்? 20d. நெக்ஸ்ட் a19 எடுத்துக்கலாம். a19 என்னது? a-ஓட வேல்யூ minus 8d plus 18d. ஸோ அப்போ 18 minus 8 என்ன இருக்கும்? 10d இருக்கும். ஸோ இப்போ நீங்க பாருங்க, a19 into 2 போட்டா நம்மளுக்கு 20d கிடைச்சிருமா? ஸோ அப்போ a29 is equal to 2 into a19 போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ a29 என்னது? 20d is equal to 2 into a19 என்னது? 10d. ஸோ அப்போ 20d equal to 20d. ஈஸியாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி இந்த மாதிரி சம்ஸ் பண்ணணும். கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸி. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 7th கொஸ்டின். சரிங்களா? ஸோ 7th கொஸ்டின் என்னன்னா, how many 2-digit numbers are divisible by 3? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஓகே, ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 100 கேட்கலாம், சில 200 கேட்கலாம், இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. how many 2-digit numbers are divisible by 3? ஸோ ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2-digit நம்பர் என்ன வரும்? 3 6 9 12 இல்லையா? 4 times 12 வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 12 ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 12 கமா, அப்புறம் 15, அப்புறம் 18, இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? லாஸ்ட் 2-digit நம்பர் divisible by 3 என்னது? 99. 99 கண்டிப்பா divisible by 3 ஆகுமா? அப்போ 99 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. அப்போ n கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவீங்க? a is equal to 12, d is equal to 15 minus 12 வந்து 3 ஆயிடுச்சு. an நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்தா 99. இந்த சீரிஸ் கண்டுபிடிச்சா போதும். இந்த மாதிரி சம்ஸ்க்கு how many digits are there, how many 2 digits are between these numbers, how many 3 digits are between these numbers அப்படின்னா இந்த மாதிரி இந்த சீரிஸ் கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்பயுமே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா இப்போ லாஸ்ட் 3 digit நம்பர்னு வச்சுக்கோங்க, 999. ஓகேவா? இப்போ 3 இல்லை, எனக்கு 4 ஆல் டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஸோ இதை டிவைட் பை 4 பண்ணிக்கலாம். சரியா? டிவைட் பை 4 பண்ண என்ன ஆகும்? 2 times 8 ஆகும், 1 9, அப்புறம் 4 4s are 16 ஆகும். அகைன் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு 3 வந்துடும், இங்கே 9 வரும். அப்போ நெக்ஸ்ட் வந்து 9 4s வரும் இல்லையா? ஸோ 36. அப்போ 3 வருதா? இப்போ இந்த 3 இதுக்குள்ள சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 999 minus 3 போட்டீங்கன்னா 9 9 6.
அப்போ இதான் கடைசி நம்பரா இருக்கும் டிவிசிபிள் பை 4 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம், டிவிஷன் பண்ணி போட்டுக்கலாம், ஈஸி தான் ஓகேவா. டக்குன்னு பயப்பட வேணாம் யாரும் கொஸ்டின் பார்த்தோம் ஓகே. இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம்முக்குள்ள வரலாம் சரியா. ஸோ பாருங்க எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ சம் எவ்வளவு ஈஸியா ப்ரூவ் ஆகும் பாருங்க. an is equal to a plus n minus 1 into d. அப்போ an என்னது 99 ஓகே, ஈக்குவல் டு a என்னது 12 plus n minus 1 into d என்னது 3. ஸோ 12 இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 9 minus 12 9 minus 2 வந்து 7 ஆயிரும், 9 minus 1 வந்து 8 ஆயிரும், ஈக்குவல் டு 3n minus 3. இப்போ மைனஸ் இன்சர்ட் பண்ணா ப்ளஸ் 3 ஆயிருமா, 87 plus 3 ஆயிரும், 90 ஈக்குவல் டு 3n, n is equal to ஸோ 30. ஸோ ஈஸியாக வந்துருச்சு நமக்கு மொத்தமாக 30 digit of numbers வந்து இதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா. ரைட். ஸோ தட் சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் ஆஃப் AP whose first term is A, second term is B and last term is C is equal to sum of all terms. Sn வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க சரிங்களா. So that the sum of all terms of AP whose first term is A equal to A தான் கொடுத்திருக்காங்க, second term B equal to B, C equal to C. இந்த மாதிரி ஒரு 3 டேர்ம் அதாவது சீரிஸ் வந்து A, B, C இப்படி போயிட்டு இருக்கும் சரியா. ஸோ இதான் சீரிஸ் ஓகே. ஸோ நம்ம இப்படி எழுதிக்கோனா கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ சீரிஸ் மட்டும் எழுதிக்கலாம் ஓகேவா. ஸோ A, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து A, செகண்ட் டேர்ம் B, தேர்ட் டேர்ம் C இப்படி போயிட்டு இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ A ஈக்குவல் ஃபர்ஸ்ட் டேர்ம் A தான் எடுத்துப்போம், B இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம் செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், B மைனஸ் A இப்படி எடுத்துப்போம் சரிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க SN கேட்குறாங்க. SN வந்து ப்ரூவ் பண்ண சொல்றா எப்படி A plus C into B plus C minus 2A the whole divided by 2 into B minus A. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்றான் சரிங்களா. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் பார்ப்போம் ஓகே. ஸோ first term is A, second term is B and last term is C. ஸோ அப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன அர்த்தம், கொஸ்டின் லாஸ்ட் டேர்ம் C னா இதுதான் C ஓகேவா. அப்போ L ஈக்குவல் டு C எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ மொத்தம் A கொடுத்தான், D கொடுத்தான், L கொடுத்தான் லாஸ்ட் டேர்ம். SN ப்ரூவ் பண்ண சொல்றான் சரிங்களா. SN ப்ரூவ் பண்ணலாமா, எப்படி SN ப்ரூவ் பண்ணலாம், ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம N கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ N எப்படி கண்டுபிடிக்கலாம்னா nth term AN ஃபார்முலா, AN is equal to A plus n minus 1 into D. இந்த AN-உம் L-உம் ஒன்று தான். அப்போ C equal to A plus n minus 1 into D ஓட வேல்யூ என்னது நமக்கு B minus A சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ இங்க இருந்து n கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் இன்சர்ட் பண்ண வரணும். அப்போ C minus A equal to n minus 1 into B minus A. இந்த B minus 1 இன்சர்ட் பண்ணலாமா. அப்போ C minus A by B minus A equal to n minus 1. பிளஸ் 1 இன்சர்ட் பண்ணலாமா. இப்போ C minus A by B minus A plus 1 equal to n. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஓகே. ஸோ எப்படி LCM எடுக்கும் ஓகே. அப்போ C minus A plus B minus A by B minus A equal to n வந்துரும் ஓகேவா. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு என்னோட வேல்யூ n is equal to minus A minus 2A. இப்போ B plus C minus 2A by B minus A இதான் வந்து நம்மளுக்கான n வேல்யூவா இருக்கும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன கேட்கறாங்க பார்ப்போம் கொஸ்டின்ல. ஸோ ஃபர்ஸ்ட் SN வந்து இப்படி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரி நம்மளுக்கான வேல்யூ B plus C minus 2A by B minus A n கிடைச்சிருச்சு. இப்போ SN-க்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, n by 2 into 2A plus n minus 1. அது எடுக்காதீங்க, நம்மளுக்கு இங்க L இருக்கு இல்லையா. அப்போ SN equal to n by 2 into A plus n இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு என்னது B plus C minus 2A by B minus A. இந்த 2 கீழே இருக்காங்க 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் into A plus n. A வந்து A தான் plus L ஓட வேல்யூ என்னது plus C. பாருங்க A plus C அப்படியே இருக்கா, B plus C minus 2 அப்படியே இருக்கா, 2 into B minus அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணா போதும். SN is equal to A plus C into B plus C minus 2A the whole divided by 2 into B minus A. ஸோ ரொம்ப ஈஸியான சம் ஓகேவா. ஸோ கொஸ்டினை பார்த்து என்னடா இவ்வளோ பெரிய ப்ரூவ் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க பயப்படக்கூடாது ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ப்ரொசீட் பண்ண ஈஸி ஆன்சர் வந்து ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பா 9th question பார்த்தா sum of 4 consecutive terms of AB is 32 and the ratio of product of first and last term to the product of two middle terms is 7:15. Find the numbers. இப்போ இந்த மாதிரி 4 consecutive terms அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு சீரிஸ் எழுதி போட்டேன்னா A minus D A plus D இதுதான் consecutive terms ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கணும் ஓகே. ஸோ இப்போ என்ன மாதிரி எடுத்துக்கலாம், 4 terms இருக்காங்களா, நீங்க என்ன பண்ணலாம் A minus 2D A minus D A plus D இதுவும் எடுத்துக்கலாம். நம்ம ஈஸியா இருக்கா ஓகே. ஈஸியா இருக்க நம்ம என்ன எப்படி எடுக்க போறோம்னா A minus 3D ஓகே அகைன் A minus D A plus D A plus 3D இந்த மாதிரி எடுத்துக்க போறேன். ஏன்னா நான் இதை ஆட் பண்ணும்போது என்ன எனக்கு minus 3D plus 3D கேன்சல் ஆயிரும், minus D plus D கேன்சல் ஆகும். அப்போ ஈஸியா A வந்துருமா. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், sum of 4 consecutive terms 32 கொடுத்துருக்கான். அப்போ sum ஆட் பண்ணலாமா. sum is equal to A minus 3D plus A minus D plus A plus D plus A plus 3D equal to 32 சரிங்களா. அப்போ minus 3D plus 3 கேன்சல் ஆகும், minus D plus D கேன்சல். இப்போ 4A equal to 32 A equal to 8 கிடைச்சிச்சு நம்மளுக்கு வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றான், ரேஷியோ ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இதானே இருக்கு. ஸோ அப்போ A minus 3D into A plus 3D the whole divide by
மிடில் டேர்ம்ஸ் a minus d into a plus d சரிங்களா ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான் 7/15 கொடுத்துருக்கான் சரிங்களா 7/15. இப்போ a ஓட வேல்யூக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ண வேண்டியது சரிங்களா பண்ணலாமா? ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி நம்ம a minus b into a plus b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா இப்போ a ஸ்கொயர் மைனஸ் 3d the whole square 3 ஸ்கொயர் வந்து 9 9d ஸ்கொயர் எழுதிக்கலாம். கீழே வந்து a minus d into a plus d வந்து a ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயர் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 7/15. a ஓட வேல்யூ அப்ளை பண்ணலாமா? 8 ஸ்கொயர் என்னது 64 minus 9d square into 15 equal to 7 into 64 minus d square. Okay, உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 64 into 15 எவ்வளோ? 64 into 15 பார்த்தீங்கன்னா 5 4s are 20 5 6 30 3 2 and 6 4 0 6 9 960. இப்போ 960 minus 15 into 9 5 4 9 are 9 13 135 d square equal to 764 7 4s are 28 2 16 are 42 42 plus 2 வந்து 44 ஆயிரும் minus 7d square ஆயிரும். எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்து நம்ம d square எல்லாமே ஸோ அப்போ இது ரெண்டு d square டேர்ம் இல்லையா? ஸோ அப்போ இது இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 960 minus 448 equal to 135d square minus 7d square சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணலாமா? 960 minus 448 எடுக்கலாமா? 960 minus 448 போட்டீங்கன்னா ஸோ 5 ஆயிரும் 10 2 1 5 512 இப்போ 512 is equal to 135 minus 7. ஸோ அப்போ 130 minus 2 வந்துட்டு 128 d square. ஸோ அப்போ d square is equal to 512 divided by 128 கிடைச்சிடும் சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா d square equal to 512 by 128 கிடைச்சிருக்கு. ஸோ டிவைட் பண்ண ஆரம்பிச்சா 2 டேபிள்ஸில் போட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு 2 டைம்ஸ் வரும் 4 1 5 2s are 10 again 1 6 வந்துடும் divided by 256 6 and 4 64 வரும். அகைன் 2 டேபிள்ஸ் டிவைட் பண்ணீங்கன்னா d ஸ்கொயர் வந்து 1 2 1 8 128 வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்துடும். அகைன் 2 டேபிள்ஸ் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 4 அகைன் இது வந்து 2 டேபிள்ஸ்ல பண்ணும்போது 16 ஆயிரும் இல்லைங்களா? அகைன் 2 டேபிள்ஸ்ல பண்ணா 32/8. ஸோ அகைன் 2 டேபிள்ஸ்ல பண்ணும்போது 8 4s are 32 வரும். இப்போ d ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ d ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வந்துடும் சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ இருக்கு நமக்கு இல்லையா? d ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கு. நம்மளுக்கு a equal to 8 d equal to plus or minus 2 அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கலாம். a equal to 8 d equal to plus 2 அப்படினா நம்மளுக்கு சீரிஸ் எப்படி இருக்கும்? a minus 3d a minus d a plus d a plus 3 இருக்கா? அது கண்டுபிடிக்கணும் நீங்க. a 8 minus 3d 3 into 2 என்னது 6. அப்ப 8 minus 6 வந்து 4 சாரி 2. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a minus d 8 minus 2 8 minus 2 வந்துட்டு 6. ஓகே, a plus d 8 plus 2 equal to 10. again a plus 3d a plus 3 into 2 வந்து 6. ஸோ 8 plus 6 வந்து 14. அப்போ நம்மளுக்கு இதான் நம்மளுக்கான சீரியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி a equal to 8 and d equal to minus 2 இது எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா a minus 3d இல்லையா? அப்போ 8 minus 3 into minus 2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிருமா? அப்போ 8 plus 6 வந்த நேரம் 14 ஆயிரும். ஓகேவா? a minus d அகைன் a மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் 2 ஆயிரும் ஈக்குவல் 10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா a plus d அப்போ 8 minus 2 equal to 6 ஆயிரும். அகைன் நெக்ஸ்ட் a plus 3d 8 plus 3 into d வந்து minus 2 8 minus 6 வந்து 2 ஆயிரும் சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கான சீரியஸ். ரொம்ப ஈஸியான சம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் போலாமா? ஸோ 10th ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம் நீங்களே போடலாம். ஷோ தட் a minus b the whole square a square plus b square and a plus b the whole square சரிங்களா? a minus b the whole square a square plus b square and a plus b the whole square are in AP. ப்ரூவ் பண்ணும். ஏபியா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? d2 ஐ மீன் d2 minus d1 d3 minus d2 ஈக்குவலா இருக்கும் சரிங்களா? இதான் வந்து ஏபியா இல்லையான்னு செக் பண்றதுக்கான கண்டிஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் d2 minus d1 போடலாமா? ஸோ எப்படி போடுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் d1 என்னது நம்மளுக்கு d1 equal to a minus b the whole square இல்லையா? ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா a1 இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு a minus b the whole square a square plus b square minus 2ab போட்டுக்கலாம். ஓகேவா? d2 வந்துட்டு a square plus b square தான். d3 பார்த்தீங்கன்னா a square plus b square plus 2ab. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் d2 minus d1 பண்றேன். ஓகே, d2 minus d1 என்னது a square plus b square minus a square minus b square plus 2ab. அப்போ a square minus a square b square minus b square equal to 2ab வந்துடும் சரிங்களா? இது 1 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் d3 minus d2 பண்ணலாம். d3 minus d2 அப்போ a square plus b square plus 2ab minus a square minus b square a square minus a square b square minus b square cancel பண்ணலாம் 2ab. ஸோ 2 அப்போ 1 equal to 2. ஸோ காமன் டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. therefore the given terms are AP. ஸோ இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ அப்போ arithmetic
ப்ரொக்ரெஷன் அந்த சாப்டர் பொறுத்தவரை என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, a + n - 1 அந்த ஃபார்முலா. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் ஃபார்முலா, டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா SN = n/2 × 2a + n - 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல் கொடுத்துருந்தாங்கன்னா n/2 × a + n இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறது, டேர்ம் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் கேட்பாங்க, அண்ட் இந்த மாதிரி ஏபியா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லி கேட்பாங்க, அண்ட் நிறைய அப்ளிகேஷன் பேஸ் சம்ஸ் வந்து உங்களுக்கு நான் நிறைய கொடுத்துருக்க மாடல், அதுவும் ஃபுல்லாக பாருங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா லிங்க்ல வாட்ஸ்அப் சேனல் அதோட லிங்க் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ லிங்க்ல பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நிறைய கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியாக அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? இது போக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போ வீடியோஸ் எல்லாத்துக்குமே போகும், எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். மறக்காம உங்க மார்க்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக போடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.